மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணியன் பல்வேறு கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த மாரல் சயின்ஸ் பாடம் கண்டிப்பாக வேண்டும் என்று சொல்லியிருக்கீர்கள். கண்டிப்பாக நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டில் அது சார்ந்த ஒரு நல்ல செய்தி வரும். அதே மாதிரி 3 மடங்காக நீங்கள் உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து நமக்காக ஒதுக்கப்படுகின்ற பள்ளிகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி இருக்க வேண்டும் என்று 7 விதமான உறுதிமொழியை உங்களுடைய முதலமைச்சர் தான் சொன்னார் என்று நீங்கள் சொன்னீங்க. நல்லா கவனித்து பாருங்கள். திருச்சி நடந்த மாநாட்டில் அந்த 7 உறுதிமொழியை சொல்லும்பொழுது அதனுடைய கால அளவு என்பது 10 ஆண்டுகள் என்று வைத்திருந்தோம். அந்த 10 ஆண்டுகள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.8 அளவுக்கு இன்றைக்கி அதிகமாக படுத்தியிருக்கின்றோம். 10 ஆண்டுகளில் கண்டிப்பாக 3 மடங்கை தாண்டுகிற அளவுக்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு அந்த பட்ஜெட்டை நாம் ஒதுக்குவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் லேடி வெல்லிங்டன் பள்ளிக்கூடத்திற்கு ஏன்னா இட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் படி இருந்தாலும் அதை வலுப்படுத்த வேண்டும், இந்த கட்டமைப்பை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்று எல்லாத்துக்குமான ஒரு விழிப்புணர்வை கொடுத்து இன்றைக்கி அது அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. அதோட ரெசல்யூஷன் நம்ம இங்கே வாங்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பேராசிரியர் பள்ளி வளாகத்தில் இங்கே ஒரு சென்ட்ரல் அசஸ்மெண்ட் வச்சுட்டு எந்தெந்த ரெசல்யூஷன்ஸ் யார் அதிகமாக கேட்குறா, ஒரு பள்ளிக்கூடத்திற்கு தேவையாக எது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுகிறது என்கின்ற அடிப்படையில் தான் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த வளர்ச்சி என்று வரும்போது தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக யுனைடெட் நேஷன்ஸோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஒரு 17 விதமான ஒரு கோல் நாம் அவங்க கொடுத்துருக்கோம். இது எல்லா கண்ட்ரீஸும் பார்த்திங்கன்னா அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 17 விதமான கோல் நம்முடைய இந்தியாவும் அந்த இதை அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் சமீபத்தில் நம்ம வந்திருக்கின்ற நிதி ஆயோக் மூலமாக வருகின்ற அந்த செய்தியை பார்த்திங்கன்னா தரமான கல்வி வழங்குவதில் நம்முடைய தமிழ்நாடு என்பது இன்றைக்கி 4வது இடத்தில் இருக்கிறது என்பது நமக்கான பெருமை. இது பிகாஸ் இவ்வளோ திட்டங்கள் நம்ம செயல்படுத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறோம். நம்ம அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஒரு கருத்துக்காக இந்த டீச்சர்ஸ் கொஞ்சம் நிறையா தேவைன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையை சொல்லிக்கிறேன். பிரைமரி கிரேட் 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். இது நேஷனல் ஆவரேஜ் 21, நம்ம 20க்கு நம்ம கொடுக்குறோம். 6ஆம் 8ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆவரேஜ் 18 பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசிரியர் சொன்னால் நம்மளும் 18 பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசிரியர் நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். செகண்டரி கிரேட் என்று வரும்போது நேஷனல் ஆவரேஜ் 16 பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசிரியர் சொன்னால் நம்ம 11 பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசிரியர் நம்ம கொடுக்குறோம். நாம் அதிகமாக பார்க்க வேண்டியது பிஜி டீச்சர்ஸ் தான் நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தும். பிஜி டீச்சர்ஸ் சார்ந்து இந்த ஆட்சி காலம் மாறிய பிறகு 384 பேர் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த வருங்காலத்தில் ஒரு 1915 பேர் நம்ம எடுக்க இருக்கின்றோம். செகண்டரி கிரேட் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 2768 பேரை இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கான அந்த கீ ஆன்சர்ஸ்லாம் நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்புகின்ற அந்த பணியில் நம்ம தொடர்ந்து நம்ம அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் மூலமாக மாண்பு சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் தெரிவித்துக்கிறேன்.